எங்க பாக்கியாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு பக்காவான பார்ட்டியை ரெடி பண்ணி, அந்த பக்கம் எல்லாமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எங்க பாக்கியாவ விஷ் பண்றதுக்காக இங்க ராதிகாவுமே கிளம்பி வந்துடுறாங்க. ஆனா எங்க ராதிகா கோபி கிட்ட அதிகமா பேசுற விஷயத்த கவனிச்ச ஈஸ்வரியுமே அவங்களை எப்படியாவது தடுக்கணுங்கிறதுக்காக மறுபடியுமே அவங்களுக்கு மூக்கு வேத்து போய் அங்கிருந்து எந்திக்கிறாங்க. எந்திரிச்சது மட்டும் இல்லாம இந்த பக்கம் கோபி கிட்ட போயிட்டு, கோபி இங்க வேலை இருக்கு அங்க வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபியை அந்த இடத்த விட்டு நகர்த்துறதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க பாக்கியாக்கு ஒரு முக்கியமான கிஃப்ட் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அந்த கிஃப்ட்டை பத்தி யாருக்குமே தெரியாதானா ஈஸ்வரியோட மனசுல எப்படியாவது பாக்கியாக்கும் கோபியும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக இன்னைக்குதான் நம்ம பேசலான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு கரெக்டா இங்க ராதிகா வந்திருக்காளே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் ராதிகா கிட்ட கோபத்தை காட்டாம ரொம்பவே சாஃப்டா பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் இனியாவுமே இங்க அந்த பார்ட்டியில இருக்க எல்லாருமே கூப்பிட்டு அவங்க அம்மாக்காக எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே இந்த பக்கம் பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நைட்டு 12 மணிக்கு பர்த்டே கொண்டாடின அந்த விஷயம், அது மட்டும் இல்லாம அவங்க அந்த ரெஸ்டாரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், இது எல்லாமே இந்த பக்கம் ஒரு வீடியோவா எடுத்து அதை ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ரெடி பண்ணி அதை ஒரு சின்ன ஒரு மூவி மாதிரி இந்த பக்கம் ப்ளே பண்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே பரவாயில்ல, பாக்கியாக்கு இந்த விஷயம்லாம் பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்க இந்த இடத்தெல்லாம் சாதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் எல்லாருமே பாக்கியாவை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க கோபியுமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா எனக்கு கூட இந்த மாதிரி பாக்கியாவோட எண்ணங்கள்லாம் கலர்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனா பரவாயில்ல, இனியா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அவரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா கோபி பக்கத்துல வந்து ராதிகாவுமே, இங்க பாருங்க கோபி, நீங்க ஒரு சைடு பாக்கியாவை மட்டும் தான் பார்த்திருக்கீங்க, இன்னொரு சைடு பாக்கியாவோட முகம் இருக்கு, அது ரொம்பவே அழகான முகம். சொல்லப்போனா நீங்க அவங்களை அடிச்சாலும் சரி, கொடுமைப்படுத்தினாலும் சரி, அவங்களை என்னதான் டார்ச்சர் பண்ணாலும் சரி, அவங்களோட அன்பான பக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே மாறிடுவீங்க. சொல்லப்போனா நான் கூட நிறைய நேரங்கள்ல பாக்கியா மேல தப்பான ஒரு அபிப்பிராயத்தை உண்டாக்கிறது உண்டு. ஏன்னா அவங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்காக தான் என்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க, உங்களுக்காக தான் என்கிட்ட வந்து இதை பத்தி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி நான் ரொம்பவே தப்பான கண்ணோட்டத்துல இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க கணக்குல நீங்க ஒரு ஆளே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா என்னைக்கு நீங்க அவங்கள விட்டு ஒதுக்குறீங்களோ அன்னைக்கு அவங்களும் உங்களை ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்குறது மட்டும் இல்லாம அவங்க குழந்தைங்களுக்கு மட்டுமே வந்து தேவை அப்படின்ற மாதிரி தன்னோட உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டு அவங்க தனக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்கள மிஞ்ச ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியாவை பத்தி ரொம்பவே வந்து பெருமையாவும் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க கோபி பண்ண தவிர கோபி கிட்ட லைட்டா சுட்டி காட்டிட்டும் இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க கோபியுமே, நீ சொல்றது சரிதான் ராதிகா, ஏன்னா நானுமே பாக்கியாவை சொல்ல போனா முதல்ல ஒரு மனுஷியாவே மதிக்க மாட்டேன், அவளை எப்பவுமே வந்து ஒரு ப்ராடக்டாவோ ஒரு பொருளா தான் பார்த்திருக்கேன், அவ எப்பவும் போல ஒரு சமைச்ச போடுற மிஷின் மாதிரி தான் நான் கவனிச்சிருக்கேன். ஆனா பாக்கியாவை இந்த அளவுக்கு நான் பார்த்தது கிடையாது. அவளை நான் ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்கேன். எங்க அம்மா கூட சேர்ந்துட்டு அவளை சமைக்க மட்டும் தான் லாக்கின்னு சொல்லியிருக்கேன், அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி அவளை குத்தி காட்டியிருக்கேன், அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் நான் உண்மையான பாக்கியாவோட ஒரு அப்டேட்டே நான் பார்த்தேன். ஏன்னா அவ நான் இல்லாம ரொம்பவே சாதிச்சிருக்கா. சொல்லப்போனா இந்த மாதிரி யாராலையும் இவ்வளவு தைரியமா நின்று இத்தனை விஷயங்களை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கோபியுமே பாக்கியாவை நினைச்சு ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவுமே, அப்ப கோபிக்கும் இங்க பாக்கியா மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வர ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு அங்க இருந்து மூவ் ஆகி போயிடுறாங்க. அதே நேரத்துல இங்க ஈஸ்வரி எப்பவும் போல அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அங்க எல்லா கூடி இருக்கிற எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு இந்த பக்கம் அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே நான் அவங்க கிட்ட எல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். சொல்லப்போனா இப்ப நான் பேச போற விஷயம் பாக்யாக்கு நான் கொடுக்குற ஒரு முக்கியமான கிஃப்ட். அதாவது இந்த கிஃப்ட் கண்டிப்பா லைஃப் லாங் அவ மறக்க மாட்டா. ஏன்னா அவ லைஃப்ல இது வரைக்கும் இவ்வளவு பெரிய கிஃப்ட் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்க பயங்கரமா ஈஸ்வரி ஹைப் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாக்யாக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது, அத்தை என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க இனியாவுமே, என்னாச்சு பாட்டி, எனக்கு தெரியாம நீங்க கிஃப்ட் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க. அப்ப இனியாவா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா, நான் இந்த கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நான் பண்ண போற விஷயத்தினால எங்க பாக்கியாவோட லைஃப் இதுக்கு மேல ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாளா அவ தனியா இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இதுக்கு மேல அவ கஷ்டப்பட தேவையில்ல. ஏன்னா அவளுக்கான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். என் பையன் கோபியை இந்த பக்கம் நான் பாக்கியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஏற்கனவே அவங்களுக்கு டைவர்ஸ் ஆனதுதான், பட் இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. இதை கேட்டவொன்னு இந்த பக்கம் வந்து பாக்கியாவுக்கு அப்படி ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல அங்க ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருமே, என்ன இது இப்படி சொல்றாங்க, இவங்க ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவங்க தானே, மறுபடியும் ஒன்று சேர போறாங்களோ, ஓ அதனாலதான் 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே குசு குசுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா பாக்கியாவையுமே ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கவனிச்சிட்டு இருக்க பாக்கியா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இது இப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சொல்லப்போனா யாரை கேட்டு இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு அங்க ஸ்டேஜுக்கு போயிட்டு இங்க ஈஸ்வரி கையில இருக்கிற அந்த மைக்கையும் பிடிங்கிட்டு, என்னத்தை இது, என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பேசுற எதுவுமே நடக்க வாய்ப்பே கிடையாது, என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரி பிடிச்சி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஈஸ்வரியுமே, இங்க பாரு பாக்கியா, ஓ நல்லதுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ வேணா இதை புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா உன் லைஃப்ல என்ன மாதிரி ஒரு டைம் வர்றப்போ உனக்கு ஒரு துணை தேவைப்படும். அன்னைக்கு உன் பசங்களும் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இப்பவே அவங்க கூட கிடையாது. இப்போவுமே வந்து அவங்க மாமியார் வீட்டை பார்க்கணும், அவங்க ப்ரொஃபஷனலை பார்க்கணுங்கிறதுக்காக உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. அப்ப கடைசி காலத்துல நீ கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக தான் நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஈஸ்வரியுமே இங்க பாக்கியா
பாக்கியாவோட மண்டையை கழுவ ட்ரை பண்றாங்க. ஆனா பாக்கியா ரொம்பவுமே கோபத்தோட, உங்களுக்குலாம் எப்பவுமே அறிவே கிடையாது. நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், என் லைஃப்ல நான் ரொம்பவே சேஃபா இருக்கேன், நான் ரொம்பவே பாதுகாப்பா இருப்பேன், நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஆனா நான் தனியா இருந்தா தான் இதெல்லாம் இருக்கும். நான் அங்க கோபியோட சேர்ந்தா கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஏன்னா எனக்கு அவரை பிடிக்காது. என் வாழ்க்கையை அழிச்சதே அவர் தான். என் வாழ்க்கையோட ஒரு முக்கியமான கருப்பு புள்ளினா அது அவர் மட்டும்தான். அவரை மறுபடியும் என்னோட வாழ்க்கைக்குள்ள எடுத்துக்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான ஒரு விருப்பமுமே கிடையாது அப்படின்ற மாதிரி எங்க பாக்கியா அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற ஈஸ்வரியுமே, எங்க பாரு பாக்கியா, நீ என் பேச்சு கேளு ஒழுங்கா, இந்த மாதிரி எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்களும் பேச வராங்க. ஆனா இன்னொரு பக்கம் கோபிக்குமே இந்த விஷயம் சுத்தமா ஏத்துக்க முடியல. அதுவும் ராதிகா வேற இருக்காங்க. ராதிகாவும் இந்த பக்கம் கோபியை பாக்குறாங்க. அப்போ ராதிகாவோட மனசுக்குள்ள எங்க கோபி வந்து இந்த பக்கம் கண்டிப்பா பாக்கியாவை ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குதா. பட் இருந்தாலும் நாம விரும்பின கோபி இப்ப மறுபடியும் அவங்க குடும்பத்தோட போய் சேர போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளை விட்டு நிரந்தரமா பிரிய போறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசுக்குள்ள வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனா கோபி டைரக்டா ஈஸ்வரிட்ட போயிட்டு, என்னம்மா இது, ஏன் இப்படி பண்ணீங்க, சொல்ல போனா பாக்கியாக்கு தான் அந்த விஷயத்துல விருப்பம் இல்ல, அப்புறம் எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் வந்து ஈஸ்வரியுமே, எங்க பாரு கோபி, இந்த மாதிரி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத, நான் வந்து மோதிரம் எடுத்துட்டு வந்திருக்கேன், முதல்ல இங்க நீங்க 2 பேரும் மோதிரம் மாத்திக்கங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கோபி கிட்ட இங்க ஈஸ்வரியும் மோதிரத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் கோபிக்குமே என்ன பேசுறதுனே தெரியல. அம்மா நீங்க ரொம்ப அதிகமா போறீங்கம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவங்க கேட்கிற மாதிரி இல்ல. இந்த பக்கம் பாக்கியாவையும் கோபியும் வலுக்க டைமா சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க எழிலுக்கு ரொம்பவே ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிருது. அவங்களும் குறுக்க வந்து, முதல்ல நிறுத்துங்க பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏதாவது மண்டை கோளாறு ஆயிடுச்சா, எதுக்காக தேவையில்லாம அம்மாவை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அம்மாவுக்கு அந்த விஷயத்துல விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பா விருப்பம் இல்லதான், அவங்க வேணான்னா வேணாதான், நீங்க தேவையில்லாம இப்ப அம்மாவை ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ஈஸ்வரியுமே, டேய் நான் உங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் நல்லது நடத்தான் சரின்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு அதுல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அக்கறை இருக்குடா, உங்க அம்மா மேலேயும் உங்க அப்பா மேலேயும் எனக்கு அக்கறை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட எழிலுமே ரொம்பவே கொதிச்சுட்டு, யாரு இவர் எங்க அப்பாவா, இவர் எங்க அப்பாவா, நாங்க கஷ்டப்படுறப்ப எங்களை தனியா விட்டுட்டு போயிட்டு இப்ப நாங்க நல்லா இருக்கும்போது எங்க கூட வந்துட்டு நான் திருந்துட்டேன்னு சொன்னா நாங்க ஒத்துக்கணுமா, இதை எங்களால ஏத்துக்க முடியுமா, அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவரை விட ஒரு கேவலமானவங்க யாரும் கிடையாது. எங்க அம்மா கிட்டயே அவங்களுக்கு தெரியாமலே டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்கினவர் தானே இவரு. சொல்லப்போனா அந்த அளவுக்கு கேவலமான செயல்கள்லாம் செஞ்சுட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவர் வந்து காலம் போன காலத்துல இப்போ எல்லாமே அவரை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்ப வேற வழி கிடையாதுன்ட்டு இப்ப மறுபடியும் எங்க அம்மா கூட வந்து சேர்றதுக்காக அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை நாங்க வந்து நல்லவன் நம்பிக்கணுமா, நீங்க சொல்ற விஷயம் எதையுமே எங்களால ஏத்துக்க முடியாது, நீங்க உங்க கோபியோட இங்க தனியாவே இருந்துக்கங்க, இன்னொரு டைம் எங்க அம்மாவை தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட எழிலுமே யாரை பத்தியுமே யோசிக்காம பாக்கியாவோட கையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியேறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுமே, எழில் மட்டும் தான் என்னை பத்தி தெளிவா புரிஞ்சிருக்கான், ஏன்னா நான் பட்டுட்டு இருந்த எல்லா கஷ்டத்தையும் அவன் நேரில் உட்காந்து பார்த்துருக்கான், அதனாலதான் என் இடத்துல இருந்து நான் பேச வேண்டியதை அவன் பேசியிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சந்தோஷமா கண்ணை தொடச்சுக்கிட்டு இந்த பக்கம் எழில் கூட கிளம்புறாங்க. சொல்லப்போனா எழிலுமே இந்த பக்கம் பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு பதிலா அவரையுமே இங்க பாக்கியாவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. சொல்லப்போனா இங்க பாருமா, இனிமேல் அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிகிற வரைக்கும் நீ உன் வீட்டுக்கு போக வேண்டாம், நீ என் வீட்டுல இரு, உன் வீட்டுல அந்த கோபியையும் இந்த ஈஸ்வரியும் நான் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எழிலுமே ஒரு முடிவோட பேசிக்கிட்டு இருக்காரு. இது கேட்ட பாக்கியாக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஈஸ்வரி எதுக்கு வேணாண்டா, அவங்க ஏதோ அவங்க பையன் மேல இருக்கிற அன்புனால இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அதை அவங்களுக்கு புரிய வச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க எழிலுமே, இங்க பாருமா, அவங்க ஒன்றும் சாதாரணமான இதை பிளான் பண்ணல, அவங்க 2 நாளைக்கு முன்னாடி என்னையும் செல்லியனையும் மீட் பண்ணி இந்த நடக்கிற விஷயங்களை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஆனா நான் அம்மாவுக்கு பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்த நான் சொன்னதுனால தான் இப்போ உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தேன், நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அத்தெல்லாம் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க ஈஸ்வரியை பத்தி பாக்கியாக்கு புரிய வைக்கிறாங்க.